ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப காமனாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நாட் எவ்ரிபடி, பட் ஜென்ரலாக மேடம் வந்து எனக்கு 6 months ஆச்சு, இல்லைனா 5 months ஆச்சு, எனக்கு வயிறே தெரியல, பார்க்குறவங்களாம் என்ன பாப்பா வந்து வளர்ச்சி சரியாக இருக்கா இல்லையா, பார்த்துக்கிட்டியா, செக் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வர டவுட் தான். பட் என்னென்னா, குழந்த வயிற்றில் இருக்கிறப்ப அந்த ப்ரெக்னென்சியில் அந்த வயிறு எவ்வளோ சைஸோ அதை வச்சு தான் குழந்தையோட வளர்ச்சி இல்லை குழந்தையோட வெயிட் கெயின்றது கண்டிப்பாக கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஹைட்டு சொல்லலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் கெயின் வந்துட்டு பாப்பா வளர்ச்சி ஆறப்பயே வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த தசைகள் இருக்கு இல்லையா, அப்டாமினல் மசில்ஸ் சொல்லுவோம்ல, அதுவே கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுலேயே அந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் நிறைய இருக்கிறப்ப ரொம்ப வயிறு பெருசாக இருந்து பெரிய பாப்பா அப்படின்றது சொல்கிற மாதிரி இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஎம்ஐ. சிலர் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஹைட்டுன்றதுல கொஞ்சம் நல்லா ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே கொஞ்சம் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பொசிஷன். சம்டைம்ஸ் பேபி பொசிஷனை வச்சு ஒரு சைடாக யூட்ரஸ் டில்ட் ஆனப்போ இருந்தப்போ கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கலாம், இல்லைனா பாப்பா வந்து இந்த குறுக்கால இருக்குன்னுவாங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் லை அந்த மாதிரி இருந்தால், இல்லைனா லைங் டவுன் பொசிஷன், போஸ்டீரியர், அப்போ பாப்பாவோட ஸ்பைனு அதோட பேக்கே வந்து பின்பக்கமாக நம்மளோட மதரோட பேக் சைடு பேரலாக அந்த மாதிரி இருந்தால் வயிறு அவ்வளோவா தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மித். ஸோ டெஃபினட்டாக அம்மாவோட பார்க்கும்போது எப்படி இருக்குது, வயிறு அப்படி ரொம்ப பெருசாக தெரியுதா சின்னதாக தெரியுதா, அதை வச்சு க்ரோத்துன்றது கிடையவே கிடையாது. மெயினாக நாங்கள் வந்து கிளினிக்கலாக பார்ப்போம். பாப்பா அந்தந்த பர்டிகுலர் மந்த்துக்கு உரிய க்ரோத் இருக்கான்னு பார்ப்போம். இன்னொன்று ஸ்கேன். இது ரெண்டத்தை வச்சு தான் வந்து சொல்ல முடியுமே தவிர நாட் வித் அதர் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கிளியராக இருங்க. ஸோ இதில் பெரிய டவுட் ஒன்றும் தேவையில்லை. தேங்க்யூ.